வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 333 புதன்கிழமை செப்டம்பர் 11, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே, திருவுருவ படத்தை பார்த்த மாத்திரத்திலேயே, கவிதைகளை படித்த மாத்திரத்திலேயே, நினைத்த மாத்திரத்திலேயே உடலினுள் மின்சாரம் பாய்ந்ததை போன்ற உணர்வை அளிக்கும் சக்தி படைத்த அந்த அஞ்சா நெஞ்சனின் தேசபக்தனின் ஞானி பாரதியின் 103வது நினைவு தினத்தில் அவரை நினைவு கூர்ந்து தலைவணங்கி இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. 2000ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு தினம் கோடம்பாக்கத்தில் நல்லூர் வட்டத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்திய அன்றைய தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க தலைவர் காலஞ்சென்ற வெள்ளையன் அவர்களுக்கு நல்லூர் வட்டம் அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறது. உள்ளம் நாடி இல்லம் தேடி. திருச்சி இரட்டை வாய்க்கால் பகுதியில் ஹோட்டல் டெம்பிளின் உரிமையாளர் திரு குமார் அவர்களை ஹோட்டல் அலுவலகத்தில் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவிலு சுப்பிரமணியம் மற்றும் திரு பாலு இருவரும் சந்தித்தனர். அப்போது அவரது மனைவியும் உடனிருந்தார். நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளை வியப்புடன் கேட்டறிந்த திரு குமார் அவர்களுக்கு சென்னையில் நடைபெறவிருக்கும் கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக திரு நவிலு சுப்பிரமணியம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. 22 ஏக்கரில் இயற்கை விவசாயம். திருச்சி பட்டதாரி ஆசிரியர் தனசேகர். திருச்சி திருவெரும்பூர் அருகில் கொட்டாரப்பட்டி கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். இவர் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். இவரது விவசாய பண்ணையில் நூற்றுக்கணக்கான பல வகை மரங்களை வளர்த்து வருகிறார். இயற்கை உரங்களை அவரே தயார் செய்து பயன்படுத்தி வருகிறார். அவரது கிணற்றில் நீர் நிரம்பி காட்சியளித்தது வியப்பை அளித்தது என்று நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி நவிலு சுப்பிரமணியம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சுமதி. பயணத்தில் கண்ட பாராட்டத்தக்க தகவலை அளித்த அன்பு. நல்லூர் வட்டத்தின் சந்திப்பிற்காக ஈரோடு சென்று திரும்பிய நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு ஆத்தூரை கடந்து செல்லும் வழியில் இதை படம் பிடித்து நம்பிக்கை செய்திக்கு அனுப்பியுள்ளார். இதன் சிறப்பு என்னவென்றால், மக்களுக்கு ஆக்சிஜன் அதிகம் கிடைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் எங்கும் காணாத வகையில் இங்கு 100க்கும் மேற்பட்ட அரச மரங்களை வரிசையாக ஏதோ ஒரு தொண்டு நிறுவனம் வைத்துள்ளார்கள். இத்தகைய பயனுள்ள செய்தியை அனுப்பிய திரு அன்பு அவர்களுக்கும் இந்த மரக்கன்றுகளை நட்டு வளர்த்த பெயர் தெரியாத அந்த தொண்டு நிறுவனத்திற்கும் நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் திரு பொன்னையா IAS அவர்களின் மகள் திருமண வரவேற்பில் தலைவர் அஜய்குமார். செப்டம்பர் 10 அன்று சென்னை அண்ணா நகர் IDC கிராண்ட் சோலாவில் நடைபெற்ற ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் திரு பொன்னையா IAS அவர்களின் மகள் திருமண வரவேற்பில் தேவரியாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு அஜய்குமார் கலந்து கொண்டது ஊராட்சி மன்ற தலைவருக்கும் அரசு அதிகாரிக்கும் உள்ள நல் உறவை காட்டுவதாக உள்ளது. மேலும் இதுபோன்ற நல்ல புரிதலுடன் கூடிய நல் உறவு ஊராட்சி வளர்ச்சிக்கும் பெரிதும் பயன்படும் என்று நம்புவதாக ஊராட்சி மன்ற தலைவர் துறையின் மாநில பொறுப்பாளர் ரம்யா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. தொடர்ந்து சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் ஈரோடு என்ஜினியர். ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் வெளிச்சம் என்ற அறக்கட்டளை நடத்தி வரும் திரு செந்தில் தற்போது மதுரை மாவட்டத்தில் சேலை உற்பத்தி நிறுவனத்தில் என்ஜினியராக பணி செய்து வருகிறார். கடந்த 4 வருடங்களாக வெளிச்சம் அறக்கட்டளை மூலம் பல சமூக பணிகள் செய்து வருவதுடன் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு அவர்களது கல்விக்கு தேவையான உதவிகள் செய்து வருகிறார். சமீபத்தில் கல்லூரி மாணவி ஒருவருக்கு கல்வி கட்டணமாய் ரூபாய் 30,000 கொடுத்து உதவியுள்ளார். இது மட்டுமல்லாது தனது இல்லத்தில் கொண்டாடும் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற முக்கிய தினங்களில் மரக்கன்றுகள் நடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். மேலும் 2016ஆம் ஆண்டு முதல் 15 முறை இரத்த தானம் அளித்து வருகிறார். அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கும் உடல் நலமில்லா குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இவர் இரத்த தானம் அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சுமதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.